சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த சிம்மம் ராசிக்காரங்க மிகுந்த நம்பிக்கையை வைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை உடையக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்கள் தான். நீங்கள் யாரையாவது நம்பினீர்கள் என்றால் முழு மனதோடு நம்பி விடுவீங்க. அதில் தான் உங்களுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்தது. நீங்கள் நம்பியவர்கள் தாங்க உங்களை அதிகமாகவே துரோகம் செய்திருப்பார்கள். நீங்கள் யார் மீது அதிகமான நம்பிக்கை வைத்து இவர்கள் நல்லவர்கள் என்று மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகத்தை படுத்தி கொடுக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கும் துரோகத்தை செய்திருப்பார். நீங்கள் நம்பி சில நபர்களிடம் பழக வைத்தீர்கள் அல்லவா, அவர்களிடமும் சில தேவையில்லாத சில துரோகங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள செய்துவிட்டு உங்கள் மீது ஒரு கெட்ட பெயரையும் உங்களுடைய நண்பர்களிடத்தில் நிச்சயமாக தேடி கொடுத்திருப்பார். உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றவர்கள் உங்களை தவிர்த்திருப்பார்கள். சிலரின் வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நஞ்சாகவும் சிலரின் நிழல்கள் கூட உங்களுக்கு பாரமாகவும் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்து கொடுத்தீர்களோ அவர்களே உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத மனவலிகளையும் ஏற்படுத்தும் பொழுதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடந்த சில மாதங்களில் உங்களுடைய மனதில் நடந்த வேதனை என்ன தெரியுமா? உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் யாருமே கிடையாது. நம்மிடம் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே என்னை ஏமாற்றக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். என்னை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் யாருமே இல்லாமல் என் வாழ்க்கைக்குள்ள போய்விட்டார்களே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ குழப்பங்களை நீங்க போட்டுக்கொண்டே தான் இருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் எல்லா விதமான பிரச்சனைகளையும் போய் கூற முடியாது என்கிற ஒரு காரணத்தினால் இந்த ஒரு மனவேதனை உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய உழைப்பிற்கு மதிப்பு கிடைத்திருக்காது. உங்களுடைய உதவிகளை யாரும் நினைவில் கூட வைத்திருக்க மாட்டார்கள். குடும்பத்திலும் வேலையிடத்திலும் அழுத்தங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்து கொண்டு எது செய்தாலும் அதில் பிரச்சனைகள். நீங்கள் வளர்வதை தடுப்பதற்காகவே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் வேலை விஷயத்திலும் உங்களுடைய நண்பர்களாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே இதுவரைக்கும் தேடி கொடுத்திருப்பார்கள். நிதி நிலைமை தடுமாறி நின்று போனது. திட்டங்கள் நடப்பதை விட இடைவெளிகளில் உடைந்து போன அனுபவங்கள் தான் உங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு சொந்தமானவர்கள் கூட உங்க வாழ்க்கையை விட்டு விலகியும் போனார்கள். எத்தனை முயன்றாலும் ஏதோ ஒன்று தடையாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். கை கொடுக்கும் போது விஷயங்கள் கையை விட்டு நழுவி போனது. இந்த உணர்ச்சியை நீங்கள் நேரடியாக அனுபவித்து வாழ்க்கைக்குள்ள எந்த அளவுக்கு கஷ்டங்களை ஒரு மனிதன் அனுபவிக்க கூடாதோ அது எல்லாத்தையும் நான் அனுபவித்து விட்டேன் என்று உங்களுடைய மனதார மற்ற நபர்களிடம் புலம்பி அழுத நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. இதில் தான் ஏமாற்றங்கள் நடக்கிறது என்று பார்த்தால் காதலில் ஏற்பட்ட இழப்பு, அதுவும் நம்பிக்கை இழப்பு உங்களால மறக்கவே முடியாதுங்க. 5ஆம் வீடான பூர்வ புண்ணியம் மற்றும் காதல் ஸ்தானம் பலமிழக்கும் பொழுது காதல் என்பது இன்பத்தை தராமல் கண்ணிறைய உங்க வாழ்க்கைக்குள்ள பரிசாக தேடி கொடுத்திருக்கும். ஆனா என்னுடைய காதல் வாழ்க்கையே உண்மையாக இருக்கும் என்று தான் நீங்கள் மனதார விரும்பினீங்க. ஒவ்வொரு துரோகங்களாக நடக்கும் பொழுது இந்த காதல் வாழ்க்கையிலும் ஒரு துரோகம் ஏற்பட்டு அது உங்களுடைய மனதை சுக்குநூறாகவே உடைத்து போட்டிருக்கும். நீங்கள் உங்களின் ராஜ கம்பீரத்தை எல்லாம் விட்டு கொடுத்து அந்த நபர் தான் என்னுடைய உலகம் என்று உருகி உருகி காதலித்த உறவு உங்களின் சூழ்நிலையை சற்றும் புரிந்து கொள்ளாமல் உங்களை அலட்சியப்படுத்திக் கொண்டும் தேவையில்லாத கஷ்டங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களின் உண்மையான அன்பை விட பணத்திற்கும் அந்தஸ்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து உங்களை ஏமாற்றிவிட்டு சென்ற அந்த உறவை நினைத்து பல இரவுகள் நீங்கள் தூக்கமில்லாமலும் நெஞ்சு வெடிக்க அழுது தீர்த்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்ணம் உண்டு. காதலில் ஏற்பட்ட நம்பிக்கை இழப்பு மனிதர்களின் மீதே உங்களுக்கு வெறுப்பை உண்டாக்கி தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்திய நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. குடும்பஸ்தானத்தில் ராகு கேது போன்ற நிழல் கிரகங்களின் தாக்கங்கள் இருக்கும் பொழுது வீட்டிற்கு இருக்கும் அமைதியை குலைக்க வெளியாட்கள் இதுவரைக்கும் நுழைந்திருப்பார்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையையோ அல்லது அண்ணன் தம்பி பாசத்தையோ வெறுத்து கொள்ள முடியாத சில சுயநலவாதிகள் நைசாக உங்களுடைய குடும்பத்திற்குள் ஊடுருவி வந்திருப்பார்கள். நேரில் வந்து பாசமலை பொழிவது போல நடித்து பின்னால் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக புறம் பேசி குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய சந்தேக புயலையும் பிரிவையும் இதுவரைக்கும் ஏற்படுத்திய நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் அவர்கள் குடும்பத்தில் மூன்றாவதாக வந்த நபர்களால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இது ஏற்பட்டிருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
உங்களை பிடிக்காதவர்கள் உங்களை விட்டு தானாக விலகக்கூடிய ஒரு காலங்கள் வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தில் யாரேனும் உங்களை விட்டு போனால் சந்தோஷமாக போயிட்டு வா என்று கூறுங்கள். அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு நல்ல எதிர்காலமானது நிச்சயமாக பிறக்கும். உங்களால் முடியாதது போல இருந்த வேலைகள் இனிமே கைகூட்ட வர ஆரம்பிக்கும். உங்களது மன ஆற்றல், நம்பிக்கை, தைரியம், அதிர்ஷ்டம் என எல்லாம் ஒரே நேரத்தில் உயர்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களுக்கு இனிமே வரக்கூடிய 10 நாட்களில் மிகப்பெரிய அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். திடீரென ஒரு நல்ல செய்தி வரலாம். நீண்ட நாட்களாக இருந்த ஒரு தடைக்கு இப்பொழுது ஒரு தீர்வானது கிடைக்கும். பண நெருக்கடியிலிருந்து வெளிவந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வெடிக்கும். குடும்பத்தில் அமைதியானது உங்க வாழ்க்கைக்குள்ள திரும்ப வந்துவிடும். மறந்து போன மகிழ்ச்சி மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து எல்லாத்தையுமே நல்லதாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களுடைய கிரகநிலைகள் இனிமே எப்படி தெரியுமா உங்க வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவை தேடி கொடுப்பார். செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு வர வைப்பார். புதிய வேலை வாய்ப்பை உயர்த்தியும் குரு பகவான் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் உங்களை நல்ல விதமான விஷயங்கள்ல நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு இடத்திற்கும் ஒரு மரியாதை மிக்கக்கூடிய கௌரவம் மிக்கக்கூடிய ஒரு நபராகவும் உங்களை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். நீங்கள் யாருக்கு உதவினாலும் பயன் உங்களுக்கு வராது போல இத்தனை நாட்கள் இருந்தது. ஆனால் அந்த நிலைமையானது இப்பொழுது மாறி நீங்கள் உதவியவர்கள் உங்களை நினைத்து பேச ஆரம்பிப்பார்கள். உங்களையே சுற்றி சுற்றி வருவார்கள். உங்களுடைய நன்மைகள் உங்களுக்கே வாய்ப்பாக திரும்பி எல்லாமே நல்லதாக மாறக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் சிரித்த முகத்தில் செய்த பணிகள் இனிமே பெருமையாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். அண்டங்கள் கூட இப்போது இந்த மனிதருக்கு நல்லது தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். உங்களின் வருமானங்கள் இப்பொழுது அதிகரிக்கும். தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் தற்பொழுது உச்ச பலம் பெறப்போவதால் உங்களுக்கு பணவரவு என்பது தாராளமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இருக்க ஆரம்பிக்கும். இதுவரை வந்த பணம் வந்த வழியே அலைந்து கரைந்து போன நிலைமையானது மாறி வீண் செலவுகள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்கி எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்க சரியான முறையில பயன்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கைகூடி எல்லா விதமான விஷயங்களும் நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். வருமானத்தில் ஒரு பகுதியை உங்களால் எதிர்காலத்திற்காக சிறுக சிறுக சேமித்து வைத்தால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். தங்கம் மற்றும் நகைகள் வாங்கக்கூடிய யோகங்களும் புதிய லாபகரமான முதலீடுகளில் பணத்தை சேமிக்கும் வாய்ப்புகளும் தானாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடிவிடும். வறுமை என்னும் வார்த்தையே உங்களுடைய அகராதியிலிருந்து நீக்கப்பட்டு சேமிப்பின் மூலம் உங்களுடைய பொருளாதார அந்தஸ்து சமுதாயத்தில் பன்மடங்கு உயர்ந்து எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறக்கூடிய யோகங்கள் உங்களுக்குள்ள கைகூடும். இது நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.